ஒருத்தர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு டிசிஷன் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு 2 தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சு, இன்றைக்கி போட்டுட்டு 6 மாதம் கழிச்சு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. இல்லை இன்றைக்கி போட்டு 2 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனிதிங் அபவ் 7 இயர்ஸ், 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு எனக்கு பணம் தேவைப்படும் சார், நான் இவ்வளோ போடுறேன், எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் சார் அப்படிம்பாங்க. நான் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் வேல்யூங்கிறத பற்றியே பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படிங்கிறத கேட்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸை வாங்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். எஸ்ஐபி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. இப்போ பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் அதை என்ன வேணாலும் சொல்லலாம். சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம், சுப்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம். எஸ்ஐபினால் பெனிஃபிட் ஆனவங்களோட பற்றி நம்ம ஆயிரக்கணக்கான பேரை நம்மளால் காமிக்க முடியும். அவர் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் குளோபல் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்தியா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட்டோட இதுதான். செப்டம்பருக்கு அப்புறமாவே மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சதுமா. சைனாவும் கனடாவிலையும் பேட்லி இம்பாக்டட் பிகாஸ் அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் ட்ராப் ஆச்சு. ஆனால் இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடியே மார்க்கெட் டவுனில் தான் போயிட்டு இருந்தது. இல்லை, நம்ம டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே பேசலை. அதுக்கு முன்னாடி கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோவிடும் போது விழுந்தது கிராஷ், இப்போ நடக்கிறதெல்லாம் கரெக்ஷன். நான் சொன்னேன் ஏற்கனவே, முதல்ல நம்ம சொன்னோமே யூனிட்ஸை வாங்குங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். யூனிட்ஸ்னா என்ன சார்? ஒன்றுமே இல்லைம்மா, உடனே போய் மொத்தத்தையும் வாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக எஸ்ஐபின்னு சொல்கிறது மாதிரி எஸ்டிபின்னு ஒன்று இருக்குது. இந்த 1 லட்சத்தை கொண்டு போய் நான் வாரம் 15,000 போடுறேன், இல்லை 20,000 போடுறேன் அப்படின்னா ஒரு 5 வாரத்துக்குள்ளே உங்களோட ஃபண்டு நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எதில் சார் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒருத்தர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு டிசிஷன் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எதனால் அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா எப்போ ஒருத்தர் சேமிக்க தொடங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுலேயும் இன்றைக்கி நம்மளை மாதிரி சேனலில் இருக்கிறதுனால, நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனால, இதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. இந்த ஓஷனில், இந்த கடலில் அவங்களும் குதிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணியே ஆகணும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு 2 தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தனி மனிதனுக்கு ஒழுக்கம் வேணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா, தவறாமல் நம்ம என்ன காரியத்தை டிசைட் பண்ணியிருக்கோமோ அந்த டிசிஷனை நோக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்ஐபினாலே எல்லாருக்கும் தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம ஊரில் ஏற்கனவே தொன்று இருக்கிறது ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு கணக்கு. ஓகே, அதோட மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட்டை தான் நம்ம எஸ்ஐபின்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இப்போ நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, நான் மாதம் பணம் கட்ட போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ்னால் பொறுமை வேணும். ஓகே, ஏன்னா இது லாங் டேர்முக்கு, நாட் ஃபார் எ ஷார்ட் டேர்ம். நீங்கள் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் பேஷன்ஸ் வேணும். இந்த 2 முக்கியமான விஷயத்தை அவங்க தன்னோட மனசுக்குள்ளே ஊர்ஜிதமாக வச்சுக்கணும். இன்றைக்கி போட்டுட்டு 6 மாதம் கழிச்சு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. இல்லை இன்றைக்கி போட்டு 2 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டில் நான் ஒரு 5 வருஷமாவது இருப்பேன், இல்லை எவ்வளோக்கு இருக்க போகிறேனோ அவ்வளோக்கு எனக்கு நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் என்கிட்ட போட்ட உடனே, சார் நான் இவ்வளோ போடுறேன், எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் சார் அப்படிம்பாங்க. நான் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் வேல்யூங்கிறத பற்றியே பேச மாட்டேன். ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோலோட கனெக்ட் பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் கோல் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கோல். ஓகே, ஷார்ட் டேர்ம் கோலை விட்டுருங்க, அது 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிறது ஷார்ட் டேர்ம் கோல். சில பேருக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு வண்டி வாங்குறது, இல்லை 3 வருஷம் கழிச்சு வண்டி வாங்குறது ஆல்சோ ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை மீடியம் டேர்ம் கோல், என் பொண்ணு இப்போ 12 வயசு ஆகுது, அவளுக்கு 17 வயசில் காலேஜ் போகிறதுக்கு, ஹையர் எஜுகேஷனுக்கு தேவைப்படுது, அப்போ எனக்கு தேவைப்படும். 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் இருக்கிற அந்த வருடத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீடியம் டேர்ம் கோல்னு சொல்கிறோம்.
எனிதிங் above 7 years, 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னா லாங் டேர்ம் கோல். ஸோ எஸ்ஐபி இஸ் மென்ட் ஃபார் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல். இதை மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வரும் அப்படிங்கிறத கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸை வாங்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் உங்கள் தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மாதம் மாதம் உங்கள் பணத்தை போட்டு யூனிட்ஸாக வாங்க போகிறீங்க. ஸோ அந்த யூனிட் நான் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் இருங்க. டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சொல்கிறது. சார், இந்த எஸ்ஐபி அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் லாஸ்ட் டைமே ஒரு கெஸ்ட் கிட்ட கேட்டிருந்தேன் இதுக்கான கேள்வியை வந்து, எஸ்ஐபி வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. நான் அத்தனை இதுவுக்கு போடுறேன், நான் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போட்டு அதெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியுமானா முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சார். நீங்கள் இதுக்கு என்ன சார் பதில்? இது வந்து அவங்களோட திங்கிங்கை தான் சொல்லணும். ஏன்னா எஸ்ஐபினால் பெனிஃபிட் ஆனவங்களோட பற்றி நம்ம ஆயிரக்கணக்கான பேரை நம்மளால் காமிக்க முடியும். தொடர்ந்து ஒருத்தர் 10 வருஷம் 15 வருஷம் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவரோட லைஃப் ஸ்டேட்டஸே மாறிடும். ஸோ பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் அதை என்ன வேணாலும் சொல்லலாம். சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம், சுப்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். அதுதான் இட்ஸ் ஒரு சேலரி கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு மாதம் மாதம் ஒரு கேஷ் ஃப்ளோ வந்துட்டுருக்கு, ஆனால் நான் என்னோடய லைஃபோட ஸ்டேட்டஸை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒருத்தர் மனசில் திங்க் பண்ணுறாருல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த திங்க் பண்ணதுக்காகவே அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் திங்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவருக்கு சொல்ல வேண்டிய அந்த 2 ரூல் தான் சொல்லிட்டேன். டிசிப்ளினாக இருக்கணும், ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கணும், பேஷன்ஸாக இருக்கணும். இதை பற்றி பேசுகிறவங்களுக்கு எல்லாருமே வந்து நெகட்டிவ் மைண்ட் செட். அவங்களாம் தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். எப்போ இதை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க? ஏன்னா உலகமே இதை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எஸ்ஐபியை. ஏன்னா எஸ்ஐபியில் வாண்டி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும், உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளினே வரும், நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டீங்க. எப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் பணம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துட்டே இருக்குது. அந்த சேர்கிற பணத்தோட வேல்யூவும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மேபி அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பட் அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் லாங் டேர்மில் தான் பார்க்கணுமே தவிர ஷார்ட் டேர்மில் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், ஒரு கோலோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டில் பேசுகிறவங்கள பற்றி நம்ம இக்னோர் பண்ணிடுறது தான் வேண்டியது. சார், இந்த ரீசன்ட் டேஸாக வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு இல்லையா? இதுக்கான ரீசன் என்ன சார்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்காரு. ஓகே, அவர் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் வந்து குளோபல் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்தியா வந்துமா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட்டோட அதுதான். ஓகே, இன்றைக்கி வந்து இந்தியாவோட பங்குச்சந்தையில் இந்திய முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மாதம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எஸ்ஐபி மூலமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸ் மூலமாக இருக்கட்டும், அவங்க வாங்குறவங்களோட லெவலில் இருந்த போதிலும் இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுறது குளோபல் மார்க்கெட். குளோபல் ஃபேக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஆக்ஷன்ஸில் ரியாக்ஷன்ஸ் இங்கே வருது. ஏஷியன் மார்க்கெட்னு வரும்போது இந்திய மார்க்கெட்லேயும் இருக்கும். செப்டம்பருக்கு அப்புறமாவே மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்த உடனே சரி, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வருது, இந்த கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஃபீஸிபிளான கவர்மெண்ட். பிகாஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்லுறவு தான் இருக்குது. நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ நம்மளோட மார்க்கெட் சினாரியை பவுன்ஸ் பேக் ஆகணும். ஆனால் அவர் எடுத்த சில முடிவுகள், அந்த கண்ட்ரியோட நலனுக்குன்னு அவர் ஃபீல் பண்ண எடுத்த சில முடிவுகள் வந்து அந்த கண்ட்ரிக்கு சில விஷயத்தில் சாதகமாகவும் பல விஷயத்தில் பாதகமாகவும் இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவர் வந்தவுடனே என்ன சொன்னார், இந்த டாரிஃபை வந்து இம்போஸ் பண்ணார். அப்படி பார்க்கும்போது அவரோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டாரிஃபில் எல்லா கண்ட்ரிஸும் இம்பேக்ட் ஆச்சு. சைனா வந்து பேட்லி இம்பேக்ட் ஆச்சு. சைனாவும் கனடாவிலையும் பேட்லி இம்பேக்டட். பிகாஸ் அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ பண்ணிங்கன்னா நாங்கள் இவ்வளோ போடுவோம் அப்படிங்கும்போது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்னால நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து செம ட்ராப் ஆச்சு. ஜனவரிக்கு அப்புறம், பிப்ரவரிக்கு அப்புறம், மார்ச்சுக்கு அப்புறம்லாம் ஃபினாமினல் ட்ராப்பு. கிட்டத்தட்ட பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் ட்ராப் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த 90 days பாஸ் இப்போ சொல்லியிருக்காங்க, ஒரு 90 நாளைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறமா அதே சமயத்தில் அங்கே வந்து யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அங்கே வந்து ஜாப் வந்து ப்ராப்ளமாக இருக்குது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அங்கேயும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த 90 days வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த கடந்த 10 நாளில் சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பாயிண்ட் ஏறி இருக்குது. 7ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம் 18ஆம் தேதி. இந்த லாஸ்ட் ஒரு 10 daysல சென்செக்ஸ் வந்து 5000 பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 2500 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஸோ இந்த பிளாக் மண்டேன்னு லாஸ்ட் மண்டேவை சொன்னோம்.
அன்றைக்கி மார்க்கெட் வாஸ் வெரி ஒஸ்ட், கிட்டத்தட்ட நிஃப்டியே 3000 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ அதுலேருந்து வி ஹவ் ரெக்கவர்டு ஆல்மோஸ்ட். ஸோ எகெயின் வி ஹவ் கம் பேக் டு நார்மல். ஸோ இதுலேருந்து பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ க்ரோயிங் எக்கானமி, வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங்கே தேவையில்லை, எந்த சமயத்தில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கிற எனி இன்வெஸ்டர்ஸ்க்கு எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட். சார் இப்போ வந்து இந்த மார்க்கெட் டவுனுக்கு வந்து காரணம் வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்கிறீங்க. ஆனால் இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து டவுனில் தான் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி இப்போயும் அதே மாதிரி தானே போகுது அப்படின்னு இல்லாமல் ஏன் முழுக்க முழுக்க டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே பேச இல்லை, நம்ம டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே பேசலை. அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் மார்க்கெட் டவுன் ஆகும்போது யூஎஸில் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக 2 வருஷமாக ஏறி இருக்குது. மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 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 இது வந்து ஒரு சைக்கிள் தான். அது ஒரு பீரியடில் ஏறும், திருப்பி இறங்கும், திருப்பி ஏறும். பட் தொடர்ந்து இறங்குச்சு அப்படின்னா அப்போ வந்து ஏதாவது இந்தியாவில் வந்து பேண்டமிக் வந்தது. இப்போ 2019 20 கோவிட் வந்தது. ஸோ அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த ட்ராப்பெல்லாம் இன்றைக்கி வரவே இல்லை. அன்றைக்கி விழுந்த ட்ராப் வந்து கிட்டத்தட்ட 50% ட்ராப்பு. அந்த ட்ராப் வரல. பட் அந்த ட்ராப்புக்கு இந்த செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்குச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த ட்ராப்லாம் ரொம்ப கம்மியான ட்ராப். அது வந்து ஒரு நார்மல் கரெக்ஷன். இட் இஸ் நாட் அ கிராஷ். கிராஷ்க்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோவிடும் போது விழுந்தது கிராஷ், இப்போ நடக்கிறதெல்லாம் கரெக்ஷனுங்கிறது திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். கிராஷ்லேருந்து வி ஹவ் பவுன்ஸ் பேக். 2020 வி கேம் டவுன் டு ராக் பாட்டம், திருப்பிலேருந்தே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த இதுங்கிறது கரெக்ஷன் தான். அப்போ எதனாலன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அப்புறம் நார்மல் கரெக்ஷன், கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன், ஒரு மார்க்கெட் ஏறிட்டு இறங்குற கரெக்ஷன். ஸோ எலெக்ஷன் யூஎஸில் எலெக்ஷன் வந்தது. ஸோ யூஎஸில் எலெக்ஷன் வந்தோடனே சரி அந்த சமயத்தில் என்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்ஷனில் நின்றுச்சு. பட் அதுக்கப்புறமாவும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த 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 1 இயர் நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ் வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும். பட் வாலட்டைலாக இருக்கிறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சமயத்தில் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே முதல்ல நம்ம சொன்னோமே, யூனிட்ஸை வாங்குங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். யூனிட்ஸ்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இல்லைம்மா, சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது. அந்த பொருளை போய் வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை பொருள் கிடைக்கும்? 10 ரூபா ஒரு பொருளோட விலை. உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். 10 யூனிட்ஸ் கிடைக்கும். அந்த 10 ரூபா பொருள் வந்து அடுத்த நாளைக்கு 8 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் அதே 100 ரூபாயை கொண்டு போய் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 யூனிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நெட் அசெட் வேல்யூ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடையோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸோட வேல்யூவோ கம்மியாகும் கரெக்ஷன் வரும்போது. அப்போ கரெக்ஷன் வரும்போது நீங்கள் ஃபண்டை இன்ஃப்ளோ பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாகும். பட் இந்த யூனிட்ஸ் இந்த வேல்யூ வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்க போகிறதில்ல. இந்த 8 ரூபாங்கிறது 10 ரூபா போகும், அப்புறமா 12 ரூபா போகும், 14 ரூபா போகும், திருப்பி நடுவில் 13 ரூபாய்க்கு வரும், திருப்பி 15 ரூபாய்க்கு போகும். நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து 1 இயர் 2 இயர்ஸில் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ உங்களோட வேல்யூ வந்து இந்த யூனிட்ஸோட NAV வேல்யூ வந்து ஏற தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மாதம் உங்களோட யூனிட்ஸை வாங்கிட்டே இருக்கீங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஆகுது. இல்லை நான் ஒன் டைமாக பணம் வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே போய் மொத்தத்தையும் வாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக SIPன்னு சொல்கிறது மாதிரி STPன்னு ஒன்று இருக்குது, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இப்போ ட்ரம்ப் வந்து தெளிவாக சொல்லிட்டாரா 90 நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு. அப்போ இந்த 90 நாள் வாலட்டைலாக இருக்க போகுது, மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வீக்லி STP போட்டு விட்டுறேன். 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் நான் பியூர்லி பாண்டு ஃபண்டில் போட்டுடுறேன், லிக்விட் ஃபண்டில் போட்டுடுறேன். பாண்டு ஃபண்டுங்கிறது 6% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்ருக்கும். அதுலேருந்து டெய்லி STP இல்லை, எனக்கு டெய்லி STP போட்டால் என் ஸ்டேட்மெண்ட்டில் நிறையா வரும். அதுக்கு பதிலாக வீக்லி STP. வாரம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 1 லட்சத்தை கொண்டு போய் நான் வாரம் 15,000 ரூபா போடுறேன், இல்லை 20,000 ரூபா போடுறேன் அப்படின்னா ஒரு 5 வாரத்துக்குள்ளே உங்களோட ஃபண்டு வந்து இதில் போயிட போகுது, ஈக்விட்டி மார்க்கெட்டில் போயிட போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஆகும். 1 லட்சத்தை கொண்டு போய் மொத்தமாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் போகிறதுக்கு பதிலாக ஒன்று STPயில் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் ஃபண்டை சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் மூலமாக ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நீங்கள் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. உங்களோட யூனிட்ஸ் வந்து அதிகமாகும் ஷுவராக. அந்த யூனிட்ஸ் வேல்யூ வந்து நாளைக்கு NAV ஏற மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும்போது உங்களோட NAV ஏறும். ஸோ ஏறும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது.
சார் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அதாச்சும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. இந்த சமயத்தில் ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? ஷார்ட் டேர்ம் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்முக்கு யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இல்லைம்மா. ஷார்ட் டேர்ம் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு 1 இயர் 2 இயர்ஸ்க்குன்னு. ஈக்விட்டி மார்க்கெட்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு 5 வருஷம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போய் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு லார்ஜ் கேப்போ இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறேன், 10 வருஷத்துக்கு இருக்க போகிறேன் அப்படின்னா ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லேயோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் எஸ்ஐபி பற்றியாக இருக்கட்டும், டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பற்றியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்மா. Taste Daily. Taste the Daily. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619.